கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவர்களே மகிழ்வோம், களி கூறுவோம். இந்த நாளில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான மலை பிரசங்கத்துல 3வது காரியம் அதை நாம் பார்த்தோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நேரத்துல சாந்த குணம் என்கிறதான ஒரு குணத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், ஒரு மாடல் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்க 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய முகத்தை நாம் சுமக்க வேண்டும். அவர் இந்த சுமக்க சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நேரத்துல பார்க்கின்ற வேளையில நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில அவர் செய்ததான ஊழியங்களில பார்க்கும் பொழுது அவர் மனத்தாழ்மையோடு பல காரியங்களில அவர் ஈடுபட்டதை பார்க்கிறோம். ஆங்கிலத்துல மீக்னஸ் என்று சொல்வார்கள். அந்த மீக்னஸ் அவருக்கு இருந்தது. அவருக்கு எதிராக எத்தனையோ பேர் போராடினார்கள். சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் வந்து அவரை எதிர்கொண்டு அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்று அவர்கள் போராடினார்கள். அவர் தேவகுமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களோடு கூட இடைபெற வேண்டியதாக இருந்தார். ஆனால் அவர் மிகவும் சாந்தமாய், மிகவும் மனத்தாழ்மையுமாய் அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட அவரை பின்பற்றுகிறோம் சொல்லிக்கொண்டு இந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் இல்லாதவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் அதிலே நாம் பிரயோஜனமில்லை. நம்மை அவரை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான அச்சடையாளங்களாகிய இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்கு வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அதை நமக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை போலவே மாறுவோம். சாந்தமும் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய ஆண்டவரே நாங்கள் அடிச்சவர்களை பின்பற்ற நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த சமாதானத்தையும் மனத்தாழ்மையையும் ஆண்டவரே பின்பற்றத்தக்கதான ஒரு கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மைனி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.